ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்காக எடுத்து வந்திருக்கு. என்னென்னா, நம்ம வந்து ரெகுலராக டெய்லி வந்து அன்அஃபிஷியல் ஓட்டிங்ஸ் கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கே தெரியும் அந்த அன்அஃபிஷியல் ஓட்டிங்ஸ் எவ்வளவு பவர்ஃபுல்லானதுன்னு. கிட்டத்தட்ட இது 8வது வருஷம் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயங்கள். அதில் என்ன நடக்குதோ அதுதான் நடக்குது. அதான் உண்மை. ஒரு 2-3 வாட்டி வேணால் மிஸ் ஆகிருக்கலாம், 2-3 வாட்டி. பட் 8 வருஷத்தில் மிஸ் ஆனதே கிடையாது. சரிங்களா? அதில் யார் டாப்பில் இருக்காங்க தான் வந்துட்டு இந்த கப்பையும் அடிச்சிருக்காங்க. செகண்டாக வந்திருக்காங்க, தேர்டாக வந்திருக்காங்க, ஃபோர்த்தாக வந்திருக்காங்க, ஃபிஃப்த்தாக வந்திருக்காங்க. இதுதான் நடந்திருக்கு எல்லா சீசன்லையும். சரிங்களா? ஆனால் திடீர்னு பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக வந்து போன வருஷமாக அந்த மாதிரி நடந்துச்சு. அஃபிஷியல் ஓட்ஸ்னு ஒன்று இருக்குது. அது வந்துட்டு வெள்ளிக்கிழமை நைட்டு தான் கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரிலாம் ஒரு சில பேர் வந்துட்டு கொடுக்க தான் செய்கிறாங்க. அது உருட்டோ இல்லை அது வந்து வெளியில் எடுத்து திரட்டின இன்ஃபர்மேஷனான்றது தெரியல. சரிங்களா? அதை மாதிரி என்னடா அது அது எப்படி ஒரு அஃபிஷியல் இன்ஃபர்மேஷனை வந்துட்டு லீக் பண்ணுவாங்க? அது ஏன்னா அது ரொம்ப பொக்கிஷம் மாதிரி. அதை வெளியே கொடுத்துட்டு அப்புறம் அவங்கக்கிட்ட என்ன தான் இருக்குது? ஒன்றுமே இல்லையே. அவங்க அப்போ எப்படி முடிவு எடுப்பாங்க? அப்படின்ற மாதிரி ஒரு டவுட்டும் இருக்குது. பட் இப்போது ஒரு அதிர்ச்சியான சம்பவம் என்ன இருக்குன்னா, அந்த அஃபிஷியல் இன்ஃபர்மேஷனை வந்து சொல்கிற அந்த விஷயத்தை எடுக்கிறோம் நம்ம. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் நடந்துக்கு அதை பார்த்தோன்னே ஷாக்காயிடுச்சு. என்னடா நடக்குது? ஒன்றுமே புரியலையப்பான்னு. சரி, இதில் ஒரு நல்ல விஷயம், ஒரு சூப்பரான விஷயம் நடந்திருக்கு. அதை சொல்கிறேன் ஃபஸ்ட்டு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதுலேயும் டாப்பில் வந்து நம்மளுடைய முத்துக்குமார் தான் இருக்கார். கிட்டத்தட்ட 53 லட்சம் ஓட்டு வந்து வாங்கின மாதிரி வந்துட்டு இதில் சொல்லியிருக்காங்க. அஃபிஷியலாக வந்து அவர் 53 லட்சம்னு. பட் இதுவே எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு கொஞ்சம் கம்மி அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஏன்னா கண்டிப்பாக வந்துட்டு ஓட்டு வந்து எக்கச்சக்கமாக வந்திருக்கும். ஏன்னா அன்அஃபிஷியல்ன்றது இன்னுமே நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ அஃபிஷியல்ன்றது பார்த்தீங்கன்னா மிஸ்டு கால் இருக்குது, ஹாட்ஸ்டாரில் போய் இது பண்ணுவாங்க, வெப்சைட்டில் போய் ஓட் பண்ணுவாங்க. இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும்போது இந்த 53 லட்சம்ன்றதே கம்மி தான். பட் அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ அதுலேயுமே வந்துட்டு முத்துக்குமார் தான் டாப்பில் இருக்கான்றது ஒரு சூப்பரான விஷயங்கள். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த அன்அஃபிஷியல் இருக்கும்போது சௌந்தர்யா தான் செகண்டில் இருக்காங்க. அவங்க பார்த்தீங்கன்னா 49 லட்சம். ஸோ அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு வெறும் 4 லட்சம் தான் டிஃப்ரென்ஸில் இருக்கிற மாதிரி இங்கே காமிச்சிருக்காங்க. பட் அது உண்மையாக இருக்காதுன்றது என்னோட கருத்து. ஏன்னா அன்அஃபிஷியலே டபுள் மடங்கு வாங்கியிருக்காரு. ஸோ பட் இருந்தாலும் சௌந்தர்யா செகண்ட் ப்ரைஸில் இருக்காங்க. தேர்டில் அதே மாதிரி ஜாக்லின் தான் இருக்காங்க. அவங்களும் 49 லட்சம் சொல்கிறாங்க. இதுதான் நம்பவே முடிய மாட்டேது. ஏன் அப்படி பார்த்தீங்கன்னா சௌந்தர்யாவுக்கு உண்மையிலேயே ஸ்டார்டிங்லேருந்தே வந்துட்டு அது வந்து ஒரு பிரம்மாண்டமான ரசிகர்களோடு தான் உள்ளே வந்திருக்காங்க. வந்தப்போலாம் பார்த்தீங்கன்னா அவங்க தான் ஸ்டார்டிங்லேருந்து அதிகமாக ஓட்டு வாங்கினவங்க. விஜிஎஸ்ஸை வந்து திணறி போனார். அப்படின்னு இருக்கும்போது அவங்களுக்கே வந்து 49 லட்சம். ஜாக்லின் வந்துட்டு பண்ண வேலைகள் இந்த வாரம் நிறைய பேர் கல்வி தான் ஊற்றிருக்காங்க. அவங்களுக்கு 49 லட்சம்ன்றது கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. நாலாவதை பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் ராணுவ தான் இருக்கார். 37 லட்சம் வாங்கியிருக்க மாதிரி இதில் காமிச்சிருக்காங்க. ஸோ அதுலேயும் அன்அஃபிஷியலில் வந்து 4வது பிளேஸில் இருந்தார். 5வது பார்த்தீங்கன்னா மஞ்சரி இருக்காங்க. அதுலேயும் மஞ்சரின்னு நினைக்கிறேன். அதில் வந்து பவித்ரா இருப்பாங்க. அதான் ஜஸ்ட்டு மிஸ்ஸு கொஞ்சம் இருக்குது. மஞ்சரி வந்துட்டு 14 லட்சம் ஓட்டு வாங்கின மாதிரி வந்திருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா பவித்ரா வந்துட்டு 12 லட்சம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ரயான். ஸோ ரயான் வந்துட்டு கொஞ்சம் சேஃப் ஜோனில் இருக்கிற மாதிரி 5.6 லட்சம் தான் வந்து அவருக்கு வந்திருக்குன்ற மாதிரி காமிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சத்யா இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ சத்யா வந்துட்டு 5.6 லட்சம் அவங்களும். சாச்சனா அடுத்தது வராங்க. அவங்களுமே 5.6 லட்சம். அதுக்கப்புறம் ரஞ்சித் வராரு. அவருமே 5.6 லட்சம். அதுக்கப்புறம் 11வது பிளேஸில் அங்கே இருக்கிற மாதிரியே வந்துட்டு அங்கே வந்து ஆர்ஜி ஆனந்தி இருந்தாங்க. இங்கே வந்துட்டு 11வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா தர்ஷிகா இருக்காங்க. ஸோ தர்ஷிகா வந்து 5.4 லட்சம் ஓட்டு வாங்கியிருக்க மாதிரி காமிச்சிருக்காங்க. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஆனந்தி இருக்காங்க. ஸோ இவங்க தான் வந்துட்டு 5.3 லட்சம் வாங்கியிருக்காங்க. பட் இப்போ வந்து நம்மளுக்கு ஒரு நியூஸ் வந்துச்சு என்னென்னா ஆர்ஜி ஆனந்தி எவிக்டட் அப்படின்ற மாதிரி வந்திருக்கு. ஸோ இதில் லாஸ்ட்டாக வந்துட்டு ஆர்ஜி ஆனந்தி தான் இருக்காங்க. ஒருவேளை இதுவும் அதுவும் ஒன்றும் அப்போது சப்போஸ் டபுள் எவிக்ஷன் இருந்துச்சுன்னா அடுத்தபடியாக இருக்க தர்ஷிகா தானா? அப்போ இதுதான் உண்மையா அப்படின்ற மாதிரி ஒரு டவுட்டும் வருது. பட் என்ன கேட்டிங்கன்னா இது வந்து பனை மரத்தில் காக்கா வந்தவொடனே பனம் கீழே வந்த மாதிரி தான் எனக்கு தோணுது. சரி, நீங்கள் உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த ஓட்ஸ் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்குது. இது கரெக்டுன்னு நினைக்கிறீங்களா? இந்த மாதிரி வேணும்னா சொல்லுங்கள். வாரம் வந்துட்டு இந்த சனிக்கிழமை இல்லை வெள்ளிக்கிழமை வந்து நான் கொடுக்குறேன். ஸோ உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இது வந்து உண்மையிலே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா? வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா அன்அஃபிஷியல் ஓட்டிங்ஸ் நான் பார்த்து பிக் பாஸை பார்த்து நான் வளர்ந்தவங்க நான். இல்லை அப்படிலாம் கிடையாது. அவங்க வந்துட்டு அது இப்போ தான் வந்துச்சு. நம்மளாம் வந்துட்டு ஓல்டு இஸ் கோல்டு மாதிரி. ஸோ அப்படின்னு பார்க்கும்போது அது வந்து இது எப்படி இன்னும் கன்ஃபியூஷனாக இருக்குது. சரி, நீங்கள் உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். உங்களுக்கு என்ன தோணுது? ஏன்னா என்னை விட நிறைய எக்ஸ்பீரியன்ஸான பர்சன்ஸாக நிறைய பேர் இருப்பீங்க. சீசன் 1லேருந்துலாம் பார்த்துட்டு இருப்பீங்க. நிறைய ஜாம்பவான்கள் இருப்பீங்க. நீங்கள் உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். உங்களுக்கு கருத்தை சொல்லுங்கள். மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அந்த லைக் பட்டன் இப்படி இருக்க லைக் பட்டன் தட்டி விடுங்க. பாய் நண்பர்களே.